வாக்காளர்களுக்கு வணக்கம். கடந்த 2 வீடியோவாக நம்ம வந்து 2021 தேர்தலையும் 2024 தேர்தலையும் கட்சிகள் வாங்கின வாக்கு சதவீதத்தை பார்த்தோம். இப்போ அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கிற கூட்டணிகளை ஒவ்வொன்றா 4 முனை போட்டிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிருச்சு. ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, 2வது அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, 3வதாக தாவேகா தனித்தோ அல்லது தாவேகா தலைமையிலான ஒரு கூட்டணி, நாம் தமிழர் தனித்து 234 தொகுதியிலும் நிற்கிறாங்க, அது ஒரு கூட்டணி. மொத்தம் 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு. இப்போ ஒவ்வொரு முனையும் பார்ப்போம். முதல்ல திமுக கூட்டணி, அவங்க வந்து 2021 அவங்க இருந்த அணி அப்படியே நீடிக்குது. 2024 அவங்களுக்கு மக்கள் நீதி மையம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆனாங்க. இப்போவும் அவங்க இருக்காங்க. அவங்க திமுக கட்சியிலேருந்து ஆர்எஸ் பாரதி இவங்களாம் பேசும்போது இன்னும் சில கட்சிகள் இணையும் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தேமுதிக தான் தெரியுது. புதிய தமிழகம் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேமுதிக மட்டும்தான் அவங்க பிரைட்டர் சான்சஸ்ன்னு சொல்லலாம். அப்படி தேமுதிக இணைஞ்சிச்சுன்னா அவங்க ஏற்கனவே இருக்கிற வாக்கு வங்கியில் இன்னும் ஒரு 2 அல்லது 3% உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ ஒரு நல்ல அரசாங்கம் நடந்தாலும் சரி, ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருந்தே தீரும். அது ஒரு 5% அந்த ஓட்டை குறைக்குதுன்னு வச்சுட்டா கூட அங்கே ஆப்போசிட்டில் அந்த 5% அவங்க சேர்த்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதில் வந்து நம்ம 3வதாக பேச போகிற தாவேகா இங்கே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அவங்க எவ்வளோ பிரிப்பாங்க, யார் பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நிதி அமையும். ஆனால் இப்போதைய பொசிஷனில் திமுக கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ அதிமுக ஒரு அணி அமைச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல போட்டி தரக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கிறதாவே சொல்லலாம். இருந்தாலும் திமுகவுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது.